வணக்கம். என்னடா குமரேசன் சேரும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி படுற பாடு என்று யோசிப்பீங்க. எல்லா பக்கமும் அட்வைஸாகவே கிடக்கிறது. இந்த ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இல்லை, இப்போத்த ஜெனரேஷன் அட்வைஸுகளை விரும்புகிறாங்க இல்லை. ஆனால் எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கிறோம். எல்லோரும் ஃபோனில் இருக்கிறோம், நிறைய டிக்டாக் பார்க்குறோம். உண்மையாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார் தானே, அவருக்கு கடவுள் சாப்பாடு இல்லை என்று சொன்ன உடனே யாரை கொண்டு போஷித்தவர் சொல்லுங்கள்? காகங்களை கொண்டு போஷித்தார் இல்லையா? தானியேலுக்கு ஆண்டவர் சிங்கங்களின் கெபியில் இருக்கிற பொழுது ஆளை வச்சு சாப்பாடு கொடுத்து போஷிக்கிறார். வாசிங்க. கடவுள் எங்களோடு எப்படி பேசுவார்? இயற்கைகளுக்கூடாக, பிரபஞ்ச சக்திகளுக்கூடாக, பறவைகளுக்கூடாக, டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வருகின்ற செய்திகளுக்கு கூடாக கடவுள் பேசுவார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இந்த டிக்டாக்கில் சொல்லுகின்ற விடயங்கள், ஃபேஸ்புக்கில் வர்ற விடயங்கள், யூடியூப்பில் வர்ற விடயங்கள் சும்மா தேவையில்லாமல் போட்டுருக்காங்க. இல்லை, உங்களுக்கு தேவையில்லாததை விடுங்கோ, நீங்கள் தேவையான எடுங்களேன், தட்டி தட்டி கொண்டு போக வேறு நல்ல விஷயம். எல்லாருடைய கைகளிலும் இன்று கையில் ஃபோன் இருக்கிறது. எல்லாருடைய கையிலையும் அந்த ஃபோனுக்குள்ளே ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் எந்த சாட்டு போக்கும் படிக்கிறதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏனெண்டா எவ்வளவோ உங்களுக்கு AI தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருக்கு. தட்டின உடனே ஆன்சர்கள் வருது. இப்போ புக்குகள் இருக்குது, கேட்ட உடனே இல்லாமல் நிறைய சோர்சஸ் இருக்கிறது உங்களுக்கு. ஆகவே படித்து கொள்ளுங்க. அதுதான் நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்த வயசில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாவிட்டால் அடுத்த வருடங்கள், அந்த காலங்களில் உங்களோட லைஃப்பை எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஒரு வாகனத்தில் முதலாவது கியரை போட்டால் தான் அங்கால 2வது கியரை போடலாம், அங்கால பிறகு 3வது கியரை போடலாம், அங்கால டாப். அந்த டாப் கியர் போடுவதற்கு சும்மா லக்ஸரியாக காரில் போகிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரை போட்டால் தான் டாப் கியரில் போகலாம். நான் சொல்கிற பழங்குதா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு படிக்க சொல்கிறது, ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போங்க, நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சில நேரங்களில் பாடம் நடக்குதோ நடக்க இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே போங்க. அந்த ப்ரெசன்ஸில் அந்த ஒரு வேவ்ஸ் இருக்கும். பாடசாலைகளை என்டர் பண்ணின உடனே அந்த கல்வி என்கின்ற அந்த வேவ்ஸ் தான் அதுக்குள்ளே சுற்றி கொண்டே இருக்கும். சுற்றி கொண்டிருக்கல படிப்பு வருமா வராதா? நிச்சயமாகவே உங்களுக்கு வரும். ஆகையினால பாடசாலைக்கு ஒழுங்காக போங்க, பாடசாலையினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படியுங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதற்கு பிறகு உங்களை கட்டுப்பாடு போட்ட சேர்மாருக்கு முன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு ஜாப் எடுத்து நிமிந்து நின்று சேரோட இங்கிலீஷில் கதைங்க அல்லது தமிழில் நல்லா பேசுங்க. ஒரு ஜாப்போட போய்ங்க. அப்படியே நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்த நீ எத்தனை தடவை உனக்கு அடித்து சேர் ப்ரௌட் ஆகுவார். அதுதான் அவருக்கு இங்கே பெருமையாக இருக்கும். அதனால் சிற்சையை அற்பமாக எண்ணாதே, பைபிள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய சிற்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதே. தயவு செய்து இந்த யூடியூப் சேனலுக்கு கூடாக நான் உங்கள் மத்தியில் வாரேன். எல்லா பிள்ளைகள்கிட்டையும் நேரடியாக நான் வேலையில்லாத இப்போ, அதனால் இதாக வாரேன். நிறைய விஷயங்களை நான் போடுவேன், கேட்டுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அன்பு பிள்ளைகளே பிள்ளையான்னு நினச்சிடாங்க. உபதேசம் தான். 3 மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்குற நீங்கள் 3 மணித்தியாலம் ஒரு படம் இருந்து பார்க்குறீங்க. எத்தனையோ போய் கடற்கரையில் போய் நின்று நிற்கிறீங்க, ஆட்டு பக்கம் நிற்கிறீங்க, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க. எல்லாத்தையும் புறம் தானே பெற்றார். படிக்கிற நேரத்தில் படியுங்களேன். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இந்த முறை. எல்லோரும் ஓயில் எடுக்கிறார்கள் இந்த முறை, அடுத்த வருஷம் ஏயில் எடுக்கிறார்கள். ரைட், குட். காட் பிளஸ் யூ. வணக்கம். என்னடா குமரேசன் சேரும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி படுற பாடு என்று யோசிப்பீங்க. எல்லா பக்கமும் அட்வைஸாகவே கிடக்கிறது. இந்த ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இல்லை, இப்போத்த ஜெனரேஷன் அட்வைஸுகளை விரும்புகிறாங்க இல்லை. ஆனால் எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கிறோம். எல்லோரும் ஃபோனில் இருக்கிறோம், நிறைய டிக்டாக் பார்க்குறோம். உண்மையாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார் தானே, அவருக்கு கடவுள் சாப்பாடு இல்லை என்று சொன்ன உடனே யாரை கொண்டு போஷித்தவர் சொல்லுங்கள்? காகங்களை கொண்டு போஷித்தார் இல்லையா? தானியேலுக்கு ஆண்டவர் சிங்கங்களின் கெபியில் இருக்கிற பொழுது ஆளை வச்சு சாப்பாடு கொடுத்து போஷிக்கிறார். வாசிங்க. கடவுள் எங்களோடு எப்படி பேசுவார்?
இயற்கைகளுக்கூடாக, பிரபஞ்ச சக்திகளுக்கூடாக, பறவைகளுக்கூடாக, டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வருகின்ற செய்திகளுக்கு கூடாக கடவுள் பேசுவார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இந்த டிக்டாக்கில் சொல்லுகின்ற விடயங்கள், ஃபேஸ்புக்கில் வர்ற விடயங்கள், யூடியூப்பில் வர்ற விடயங்கள் சும்மா தேவையில்லாமல் போட்டுருவாங்க. இல்லை, உங்களுக்கு தேவையில்லாததை விடுங்கோ, நீங்கள் தேவையான எடுங்களேன், தட்டி தட்டி கொண்டு போக வேறு நல்ல விஷயம். எல்லாருடைய கைகளிலும் இன்று கையில் ஃபோன் இருக்கிறது. எல்லாருடைய கையிலையும் அந்த ஃபோனுக்குள்ளே ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் எந்த சாட்டு போக்கும் படிக்கிறதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏனெண்டா எவ்வளவோ உங்களுக்கு AI தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துரு. தட்டின உடனே ஆன்சர்கள் வருது. இப்போ புக்குகள் இருக்குது, கேட்ட உடனே இல்லாமல் நிறைய சோர்சஸ் இருக்கிறது உங்களுக்கு. ஆகவே படித்து கொள்ளுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்த வயசில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாவிட்டால் அடுத்த வருடங்கள், அந்த காலங்களில் உங்களோட லைஃப்பை எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஒரு வாகனத்தில் முதலாவது கியரை போட்டால் தான் அங்கால 2வது கியரை போடலாம், அங்கால பிறகு 3வது கியரை போடலாம், அங்கால டாப். அந்த டாப் கியர் போடுவதற்கு சும்மா லக்ஸரியாக காரில் போகிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரை போட்டால் தான் டாப் கியரில் போகலாம். நான் சொல்கிற வழங்குதா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு படிக்க சொல்கிறது, ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போங்க, நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சில நேரங்களில் பாடம் நடக்குதோ நடக்க இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே போங்க. அந்த ப்ரெசன்ஸில் அந்த ஒரு வேவ்ஸ் இருக்கும். பாடசாலைகளை என்டர் பண்ணின உடனே அந்த கல்வி என்கின்ற அந்த வேவ்ஸ் தான் அதுக்குள்ளே சுற்றி கொண்டே இருக்கும். சுற்றி கொண்டிருக்கல படிப்பு வருமா வராதா? நிச்சயமாகவே உங்களுக்கு வரும். ஆகையினால பாடசாலைக்கு ஒழுங்காக போங்க, பாடசாலையினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படியுங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதற்கு பிறகு உங்களை கட்டுப்பாடு போட்ட சேர்மாருக்கு முன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு ஜாப் எடுத்து நிமிந்து நின்று சேரோட இங்கிலீஷில் கதைங்க அல்லது தமிழில் நல்லா பேசுங்க. ஒரு ஜாப்போட போய்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்த நீ எத்தனை நேரம் உனக்கு அடித்து சேர் ப்ரௌடாகுவார். அதுதான் அவருக்கு பெருமையாக இருக்கும். அதனால் சிற்சையை அற்பமாக எண்ணாதே. பைபிள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய சிற்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதே. தயவு செய்து இந்த யூடியூப் சேனலுக்கு கூடாக நான் உங்கள் மத்தியில் வாரேன். எல்லா பிள்ளைகள்கிட்டையும் நேரடியாக நான் வேலையில்லாத இப்போ அதனால் இதாக வாரேன். நிறைய விஷயங்களை நான் போடுவேன், கேட்டுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளைகளே பிள்ளையான்னு நினைச்சுறாங்க. உபதேசம் தான். 3 மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்குற நீங்கள் 3 மணித்தியாலம் ஒரு படம் இருந்து பார்க்குறீங்க. எத்தனையோ போய் கடற்கரையில் போய் நின்று நிற்கிறீங்க, ஆட்டு பக்கம் நிற்கிறீங்க, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க. எல்லாத்தையும் பிறம் தானே பெற்றார். படிக்கிற நேரத்தில் படியுங்களேன். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இந்த முறை. எல்லோரும் ஓயில் எடுக்கிறார்கள் இந்த முறை, அடுத்த வருஷம் ஏயில் எடுக்கிறார்கள். ரைட்? குட். காட் பிளஸ் யூ.